வணக்கம் நண்பர்களே, சிலரைக் கண்டால் மட்டும் ஏன் எல்லோரையும் ஈர்க்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு விருந்திலோ, அலுவலக கூட்டத்திலோ, அல்லது ஒரு சாதாரணமான நண்பர்கள் சந்திப்பிலோ கூட, சிலரிடம் இருக்கும் அந்த அபாரமான தன்னம்பிக்கை காரணமாக அவர்கள் பேசுவதை ஏன் எல்லோரும் கேட்கிறார்கள் என்று கவனித்திருக்கிறீர்களா? நீங்களும் அதேபோல யாருடனும் எளிதில் பேசக்கூடிய தன்னம்பிக்கையை பெற முடியும் என்று எப்போதாவது நினைத்ததுண்டா? இந்த அற்புதமான புத்தகம் யாரிடமும் பேசுவது எப்படி, How to Talk to Anyone, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறது. இந்த புத்தகம் வெறும் வார்த்தைகளால் பேசுவது மட்டுமல்ல, உங்கள் நடத்தை, உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மற்றும் சிந்தனை மூலமாக ஒருவரது இதயத்தில் எப்படி ஒரு இடத்தை பிடிப்பது என்றும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உறவுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அது குடும்பம், நண்பர்கள் அல்லது அலுவலக சகாக்களாக இருக்கலாம். நாம் அனைவருடனும் இணையும் விதம்தான் நமது வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுடன் எளிதில் பேசும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற உதவும் உத்திகளையும் மற்றும் தந்திரங்களையும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த புத்தகம் வழங்குகிறது. இந்த காணொளியில் உரையாடலில் உங்களை திறமைசாலி ஆக்குவதுடன் அனைவரின் மனதையும் தொடும் ஒரு ஆளுமையை, பர்சனாலிட்டி, வளர்த்துக் கொள்ளவும் உதவும் முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பேசப்போகிறோம். மற்றவர்கள் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த உங்கள் உடல்மொழியை எப்படி மேம்படுத்துவது என்று இந்த புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மக்கள் விரும்பும், கேட்க விரும்பும் ஒரு ஆளுமையை உருவாக்கும் திறன் நம் அனைவருக்கும் உள்ளது. ஆனால் இதற்கு முக்கியமான முதல் படி என்னவென்றால், உங்கள் உள்ளத்தின் பயங்களையும் தயக்கத்தையும் முதலில் கடக்க வேண்டும். உங்களை எப்படி தன்னம்பிக்கை நிறைந்தவராகவும் செல்வாக்குள்ளவராகவும் ஆக்குவது என்று இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் மக்கள் மனதில் ஒரு இடம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மக்கள் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த காணொளியை இறுதி வரை பார்க்க மறக்காதீர்கள். ஏனென்றால் இங்கே உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய, உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு உரையாடலும் இன்னும் அழகாகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் மாறும். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்குவோம். யாரிடமும் எப்படி பேசுவது, அவர்களின் வாழ்க்கையில் எப்படி ஓர் அரிய பதிவை விட்டுச் செல்வது என்று கற்றுக்கொள்வோம். இது ஆடியோ லாக்புக். இங்கு ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய கதையை சொல்கிறது, ஒவ்வொரு காணொளியும் ஒரு புதிய பாடத்தை கொடுக்கிறது. எனவே நண்பர்களே, ஒரு புதிய மனநிலைக்காக, ஒரு புதிய திசைக்காக, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க தயாராகுங்கள். ஏனென்றால் உங்கள் உரையாடலின் ஆற்றல்தான் உங்கள் உண்மையான பலம். காணொளியை இறுதி வரை பாருங்கள். லைக் செய்யுங்கள், சந்தா செலுத்துங்கள், சப்ஸ்கிரைப், மேலும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 1, உங்கள் புன்னகையை எப்படி மாயாஜாலமாக்குவது. உங்கள் புன்னகை உங்கள் ஆளுமையை எவ்வளவு தூரம் பாதிக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? வார்த்தைகளால் பேசுவது எவ்வளவு முக்கியமோ, வார்த்தைகளற்ற சைகைகளும், நான் வெர்பல் கியூஸ், அதே அளவு முக்கியம் என்று மக்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதனால்தான் முதல் எண்ணமே கடைசி எண்ணம் என்று சொல்லப்படுகிறதோ என்னவோ. நீங்கள் முதல்முறை சந்திக்கும்போது ஏற்படுத்தும் தாக்கம் பெரும்பாலும் நிலைத்துவிடுகிறது. உங்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உங்கள் அசைவுகள், தோரணை மற்றும் முகபாவனைகள் மூலமாகவும் மக்கள் உங்கள் ஆளுமையை மதிப்பிடுகிறார்கள். பிரபல கேலிச்சித்திர கலைஞர் ராபர்ட் கிராஸ்மன் இதை மிக நன்றாக புரிந்துகொள்கிறார். ஒரு நபரின் ஆளுமை அவரது வார்த்தைகளில் மட்டுமல்ல, அவரது அசைவுகள், தோரணை மற்றும் முகபாவனைகளிலும் வெளிப்படுகிறது என்பது அவரது கருத்து. ராபர்ட்டின் கலை மிகவும் உயிரோட்டமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்க காரணம் அவர் இந்த நுணுக்கங்களை ஆழ்ந்து படம் பிடிப்பதுதான். நீங்கள் ஒருவருடன் பழகும்போது அவர்களின் உடல்மொழிக்கு கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். ஆனால் ஒவ்வொரு உரையாடலும் ஒரு புன்னகையுடன் தொடங்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக தலைமை பண்பு, செல்வாக்கு அல்லது கவர்ச்சி என்று வரும்போது புன்னகைப்பது அவசியமில்லை என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் உண்மையான புன்னகை உங்கள் ஆளுமையில் ஒரு மாயாஜால மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்று நம்புங்கள். புன்னகைக்கும் முகங்களைக் கண்டால் மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள். பெரிய தலைமைச் செயல் அதிகாரிகளும் தலைவர்களும் குறைவாக புன்னகைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புன்னகைக்கும் போது அவர்களைச் சுற்றியுள்ளவர்களும் அவர்களுடன் சேர்ந்து புன்னகைக்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்ததுண்டா? இந்த தலைவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருப்பதால் புன்னகை என்பது அவர்களுக்கு ஒரு ஆடம்பரமாகிவிடுகிறது. ஆனால் உங்கள் புன்னகையை பொறுத்தவரை அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். லெயில் லோண்டே ஒருமுறை தனது தோழி மிஸ்ஸியை இரவு உணவுக்கு அழைத்தார். மிஸ்ஸி 3 சாத்தியமுள்ள வாடிக்கையாளர்களை சந்திக்கவிருந்தார். சமீபத்தில் தனது தந்தை இறந்த பிறகு மிஸ்ஸி குடும்ப தொழிலை கவனித்து வந்தார். லெயில் மிஸ்ஸியை பார்க்க மிகவும் உற்சாகமாக இருந்தார். மிஸ்ஸியின் பெரிய புன்னகையும் சத்தமாகச் சிரிக்கும் பழக்கமும் லெயிலுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இரவு உணவு தொடங்கியபோது மிஸ்ஸியிடம் சில மாற்றங்கள் இருப்பதை லெயில் கவனித்தார்.
அவள் முன்பை விட அதிக தீவிரமாகவும் தொழில் ரீதியாகவும் காணப்பட்டாள். இரவு உணவு முடிந்த பிறகு மிஸ்ஸி தனது வாடிக்கையாளர்களுடன் ஒப்பந்தங்களை முடித்தார். அவள் இன்னும் அதே மிஸ்ஸியா அல்லது ஏதேனும் மாறியுள்ளதா என்று லெயில் அவளிடம் கேட்டார். தான் இப்போது குறைவாக புன்னகைப்பதாக மிஸ்ஸி பதிலளித்தார். ஏனென்றால் கார்ப்பரேட் உலகில் குறைவாக புன்னகைக்கும் ஒரு பெண் அதிக தொழில்முறையாக கருதப்படுவார் என்று அவரது அப்பா சொன்னாராம். மிஸ்ஸியின் மெதுவான புன்னகை அவளை அதிக நம்பகமானவராகவும் தாக்கத்தை ஏற்படுத்துபவராகவும் காட்டியது. இது அவளது வாடிக்கையாளர்களுக்கு அவளை சிறப்பானவராக மாற்றியது. இந்த உத்தி உண்மையிலேயே பயனுள்ளதாக இருப்பதை லெயில் உணர்ந்தார். மிஸ்ஸியின் மெதுவான புன்னகை அவரது தீவிரத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் அதிகரித்தது. இங்கேதான் மிதக்கும் புன்னகை உத்தி ஃப்ளாட்டிங் ஸ்மைல் டெக்னிக் வருகிறது. ஒருவருடன் பேசும்போது அவர்களை ஒரு லேசான புன்னகையுடன் பாருங்கள், பின்னர் சில வினாடிகள் அவர்களின் கண்களை பார்த்து, பின்னர் ஒரு நல்ல புன்னகையை வழங்குங்கள். இந்த உத்தி மற்ற நபர் உங்களை அதிகமாக நம்பவும் நேர்மையானவர் மற்றும் நம்பகமானவர் என்று பார்க்கவும் உதவுகிறது. புன்னகைப்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல, உங்கள் ஆளுமையின் ஒரு பகுதியும் கூட. சரியான நேரத்தில் வெளிப்படும் ஒரு புன்னகை உங்கள் ஆளுமையை பிரகாசிக்கச் செய்யும். இது உங்களை மேலும் கவர்ச்சிகரமானவராக ஆக்குவது மட்டுமல்ல, உங்கள் தொழில்முறை பிம்பத்தையும் பலப்படுத்தும். எனவே அடுத்த முறை நீங்கள் யாரைச் சந்தித்தாலும் உங்கள் புன்னகையின் மாயாஜாலத்தை பயன்படுத்த மறக்காதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிறிய புன்னகை யாருடைய நாளையும் ஒளிரச் செய்யலாம், உங்கள் பிம்பத்தை மறக்க முடியாததாக ஆக்கலாம். இன்றிலிருந்தே உங்கள் புன்னகையை மாயாஜாலமாக்கத் தொடங்குங்கள், ஏனென்றால் உங்கள் புன்னகைதான் உங்கள் அடையாளம். அத்தியாயம் 2. நீங்கள் புத்திசாலி மற்றும் நுண்ணறிவுள்ளவர் என்று உங்கள் கண்களால் மற்றவர்கள் நம்புவது எப்படி? நண்பர்களே, உங்கள் கண்கள் உங்கள் ஆளுமையின் கண்ணாடி என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், உங்கள் கண்களைச் சரியாக பயன்படுத்துவது அதிக தன்னம்பிக்கையை காட்டுவது மட்டுமல்லாமல், நீங்கள் ஒரு ஆழமான, சிந்தனைமிக்க நபர் என்பதையும் காட்டுகிறது. நீங்கள் ஒருவருடன் பேசும்போது அவர்களின் கண்களை பார்த்தால் அது ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புகிறது. இது உங்கள் தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர் சொல்வதை தீவிரமாக கேட்கிறீர்கள் என்பதையும் காட்டுகிறது. ஆனால் வெவ்வேறு கலாச்சாரங்களில் கண் தொடர்புக்கு ஐ கான்டாக்ட் என்ன அர்த்தம் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? சில கலாச்சாரங்களில் ஒருவரின் கண்களை பார்ப்பது ஒரு மரியாதைக்குரிய சைகை, மற்றவற்றில் அது பயமுறுத்துவதாகவோ அல்லது அவமானப்படுத்துவதாகவோ பார்க்கப்படலாம். எனவே நீங்கள் எங்கு சென்றாலும் கலாச்சார சூழலை புரிந்துகொள்வது மிக முக்கியம். கார்ப்பரேட் உலகில் கண் தொடர்பை சரியாக பயன்படுத்துவது உங்கள் தொழில்முறை பிம்பத்தை மேம்படுத்த முடியும். இங்கு வலுவான கண் தொடர்பு என்பது சுதந்திரம் மற்றும் நேர்மையின் சின்னமாக கருதப்படுகிறது. காதல் உறவுகளிலும் கூட கண் தொடர்பு இல்லாமல் எந்த உறவையும் ஆழப்படுத்துவது கடினம். உங்கள் கண்கள் ஒருவரின் கண்களை சந்திக்கும் போது ஒரு தனித்துவமான ஒற்றுமை உருவாகிறது. இந்த ஒற்றுமை ஒருவருக்கொருவர் மரியாதையையும் கவனத்தையும் காட்டுகிறது. இருப்பினும் யாரையாவது உற்று பார்ப்பது ஸ்டேரிங் ஒரு உயிரியல் ரீதியான தூண்டுதலை பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலாம். அவர்களின் இதய துடிப்பு அதிகரித்து அவர்கள் சங்கடமாக உணரலாம். இது காதலில் விழும்போது ஏற்படும் அதே உணர்வுதான். லெயில் லவ்வின் அனுபவம் கண் தொடர்பு எவ்வளவு முக்கியமானது என்பதற்குச் சான்றாகும். ஒருமுறை ஒரு கருத்தரங்கில் செமினார் ஒரு பெண் லெயிலையே பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அந்த பெண் தனது வார்த்தைகளில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்ததாக லெயில் உணர்ந்தார். கருத்தரங்கு முடிந்தபோது லெயில் அந்த பெண்ணிடம் பேசினார். தான் செவிடாக டெஃப் இருப்பதால் உதடுகளை படித்துக் கொண்டிருந்ததாக லிப் ரீடிங் அவர் லெயிலிடம் கூறினார். இதையறிந்த பிறகு லெயில் அவளுக்கு முழு கருத்தரங்கையும் மீண்டும் விளக்கினார். இப்போது ஒட்டும் கண்கள் ஸ்டிக்கி ஐஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு உத்தியை பற்றி பேசுவோம். இந்த உத்தியில் உங்கள் கண்கள் பசையால் ஒட்டப்பட்டது போல மற்றவரின் கண்களில் ஒட்டிக்கொண்டிருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் பேசி முடித்த பிறகும் உடனடியாக கண் தொடர்பை துண்டிக்காதீர்கள். ஒரு பசையின் நூலை பிரிப்பது போல மெதுவாக உங்கள் கண்களை விலக்குங்கள். இந்த உத்தி ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசமாக பாதிக்கிறது. பெண்கள் நெருக்கம் மற்றும் பிணைப்பை உணர்கிறார்கள், அதே சமயம் ஆண்கள் அச்சுறுத்தப்படுவதாகவோ அல்லது எச்சரிக்கையாகவோ உணரலாம். இந்த உத்தியை கற்றுக்கொள்ள லெயில் அதை சாமி என்ற ஒரு விற்பனையாளருக்கு பரிந்துரைத்தார். அவர் தன்னை அறியாமல் மக்களை காயப்படுத்துபவராக இருந்தார். சாமி ஒரு உணவகத்தில் ஒரு பரிசாரகருடன் வெயிட்டர் ஒட்டும் கண்கள் உத்தியை பயன்படுத்தினார். ஆர்டர் கொடுக்கும்போது அந்த பரிசாரகரின் கண்களை பார்த்து புன்னகைத்த சாமி அக்கறையுள்ளவராகவும் உணர்ச்சிமிக்கவராகவும் தோன்றினார். நீங்கள் ஒரு வாடிக்கையாளர், முதலாளி அல்லது சக ஊழியரை சந்திக்கச் செல்கிறீர்கள் என்றால் இந்த உத்தியை பயன்படுத்துங்கள். பெரிய புன்னகையுடன் ஒட்டும் கண்கள் உத்தியை பயன்படுத்துவது தன்னம்பிக்கையை காட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற நபர் நீங்கள் தீவிரமாக கேட்கிறீர்கள் என்று உணரவும் செய்கிறது. இது அவர்களை எளிதில் சம்மதிக்க வைக்க உதவுகிறது.
எனவே அடுத்த முறை நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களின் கண்களை சரியாக பார்க்க மறக்காதீர்கள். அத்தியாயம் 3. உங்கள் கண்களால் யாரையாவது உங்களைப் பற்றி பைத்தியமாக அலைய வைப்பது எப்படி? உங்கள் கண்கள் யாரையாவது உங்கள் மீது காதலில் விழ வைக்க முடியும் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? நம் கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, அவை ஒருவரின் இதயத்தை எட்ட முடியும். இன்று கண் குத்துதல் ஐ பாக்கிங் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான உத்தியைப் பற்றி நாம் பேசப் போகிறோம். நீங்கள் ஒட்டும் கண்கள் உத்தியில் தேர்ச்சி பெற்றிருந்தால் எபோக் என்பது அதற்கு அடுத்த படி. வழக்கறிஞர்கள், முதலாளிகள், காவல்துறை அதிகாரிகள் அல்லது உளவியலாளர்கள் என பல தொழில் வல்லுநர்கள் எபோக்கை பயன்படுத்துகிறார்கள். இந்த உத்தி தொழில் உலகில் மட்டுமல்ல, காதல் சூழ்நிலைகளிலும் அற்புதமாக வேலை செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட யோசனை அல்லது கொள்கைக்கு தங்கள் ஊழியர்களின் எதிர்வினைகளை காண விரும்பும்போது மனித வளத்துறைகளும் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இதை பயன்படுத்துகின்றன. அப்படியானால் எபோக் என்றால் என்ன? வழக்கமாக நீங்கள் ஒருவருடன் பேசும்போது உங்கள் கவனம் பேசுபவர் மீது இருக்கும். ஆனால் இந்த உத்தியில் நீங்கள் பேசுபவர் மீது அல்லாமல் உங்கள் இலக்காக டார்கெட் இருக்கும் வேறொரு மூன்றாவது நபர் மீது கவனம் செலுத்துகிறீர்கள். இது இலக்கை குழப்பமடைய செய்கிறது. பேசுபவர் மீது கவனம் செலுத்தாமல் ஏன் நீங்கள் அவர்கள் மீது இவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இந்த உத்தி குறிப்பாக விருந்துகள், குழு இரவு உணவுகள் அல்லது பார்கள் போன்ற இடங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது இலக்கை சிறப்பானவராக உணர வைக்கிறது, உங்கள் முழு கவனமும் அவர்களுக்காக மட்டுமே இருப்பது போல். நீங்கள் அதை வேலை செய்யும் இடத்தில் பயன்படுத்த விரும்பினால் இதுவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும். உதாரணமாக, உங்கள் ஊழியர்களின் வேலை நேரத்தை மாற்ற விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களின் எதிர்வினைகளை காண விரும்புகிறீர்கள். உங்கள் மனித வள மேலாளரிடம் அனைத்து ஊழியர்களையும் ஒரு அறையில் கூட்டச் சொல்லலாம். மனித வள மேலாளர் புதிய கொள்கையைப் பற்றி அவர்களிடம் சொல்லும்போது ஊழியர்களின் முகங்களில் கவனம் செலுத்துங்கள். மனித வள மேலாளர் அவர்கள் இனி இரவு பணிகளில் நைட் ஷிஃப்ட்ஸ் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களின் எதிர்வினைகளை பாருங்கள். இந்த உத்தி தங்கள் எதிர்வினைகள் கண்காணிக்கப்படுகின்றன, மேலும் நிறுவனம் அவர்களின் மகிழ்ச்சியின்மையை புரிந்துகொள்கிறது என்று ஊழியர்கள் உணர வைக்கும். இப்போது காதல் சூழ்நிலையில் எபோக் யாரின் இதயத்தையும் உருகச் செய்ய முடியும். நீங்கள் ஒருவரின் கண்களை ஆழமாக பார்க்கும்போது உங்கள் உடலில் ஃபெனிலெதிலமைன் ஃபீனைலதைலமீன் என்ற ஒரு சிறப்பு ரசாயனம் வெளியிடப்படுகிறது. நீங்கள் காம இன்பத்தில் எரோட்டிக்லி எக்ஸைட்டட் இருக்கும்போது கூட இந்த ரசாயனம் வெளியிடப்படுகிறது. அதனால்தான் ஆழமான கண் தொடர்பு காதலர்களை நெருக்கமாக்குகிறது. ஆனால் இந்த உத்தியை சரியாக பயன்படுத்த கவனமாக இருங்கள். அதை உங்கள் காதலருடன் மட்டுமே முயற்சி செய்யுங்கள். ஒரு அறிமுகமில்லாதவர் மீது பயன்படுத்துவது சிக்கல்களை ஏற்படுத்தலாம். உண்மையில் எபோக் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்க முடியும், ஆனால் அதை அதிகமாக பயன்படுத்துவது உங்களை ஆணவம் கொண்டவராக தோன்றச் செய்யலாம். இதன் தாக்கம் மிகவும் வலுவாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். எப்போதாவது பேசுபவரின் பக்கமாக ஒரு பார்வை செலுத்துங்கள், அதனால் உங்கள் இலக்கு தங்கள் மீது மட்டுமே உங்கள் முழு கவனமும் இருப்பதாக உணரமாட்டார்கள். இந்த வழியில் எபோக் மற்றவர்களின் இதயத்தில் ஓர் இடத்தை பிடிக்க உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் தன்னம்பிக்கைக்கும் ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு விருந்தில் இருக்கும்போது இந்த உத்தியை முயற்சி செய்து அதன் அற்புதங்களை பாருங்கள். அத்தியாயம் 4. நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு பெரிய வெற்றியாளராகச் செல்லுங்கள். உலகமே உங்கள் காலடியில் இருக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் மில்லியன் கணக்கான டாலர்களுக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லது ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும்போது நமது நடத்தையும் ஆளுமையும் மாறுகின்றன. சில சமயங்களில் நாம் இந்த மாற்றத்தை கவனிக்க மாட்டோம், ஆனால் மற்றவர்கள் கவனிப்பார்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளரை போல் உணரும்போது உங்கள் தலை கொஞ்சம் உயர்ந்து உங்கள் தோள்கள் நேராகி உங்கள் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையான புன்னகை தோன்றும். உங்கள் கண்கள் பிரகாசிக்கும், உள்ளே இருக்கும் மகிழ்ச்சியை காட்டும். ஆனால் ஒரு வெற்றியாளரைப் போல் உணர ஒரு பெரிய வெற்றிக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. உண்மையான வெற்றியாளர்கள் எந்தவொரு கோப்பை அல்லது பதக்கம் இல்லாமலேயே தங்கள் மனப்பான்மையை உயரமாக வைத்திருப்பார்கள். அவர்களின் முகத்தில் உள்ள பிரகாசம் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் விளைவு. அவர்களின் தோரணை, பாஸ்சர் அவர்களின் வெற்றி கதையை சொல்கிறது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் இதை உணர முடியும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு வெற்றியாளரைப் போல் உணர முடியும்? விடை இதுதான், உங்கள் பற்களால் தொங்குங்கள். ஹேங் பை யோர் டீத் உத்தி. இந்த உத்தி வித்தைக்காரர்கள் ஆக்ரோபாட்ஸ் தங்கள் சாகசங்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியான இரும்பு தாடை அயன் ஜார் மூலம் ஈர்க்கப்பட்டது. இரும்பு தாடை பற்களால் பிடிக்கப்பட்டு கலைஞர்கள் காற்றில் கிரேசாக கிரேஸ்ஃபுல்லி சுழல உதவுகிறது.
உங்கள் தலைக்கு மேல் ஒரு கற்பனையான இரும்பு தாடை தொங்குவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதை உங்கள் பற்களால் பிடித்து உங்கள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையை கொண்டு வாருங்கள். இந்த கற்பனையான இரும்பு தாடை உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் தோள்களை நேராக வைத்திருக்கும். இந்த உத்தி உங்களை தன்னம்பிக்கை, பெருமை மற்றும் வெற்றியால் நிரப்புகிறது. லெயில் லாவெண்டேரியா பஜாட் லீல் லாவெண்டேரியா பஜாத்தே ஒரு சரியான நேர்கோட்டில் நின்று பார்வையாளர்களை வாழ்த்துவார். அவரது தலை உயர்ந்து தாடை மேலாக மற்றும் முதுகு நேராக இருக்கும். அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியும் தன்னம்பிக்கை மற்றும் வெற்றியால் பிரகாசிப்பது போல் தோன்றும். நீங்களும் வால்டரை போல் ஆகலாம். இல்லை, நீங்கள் ஒரு வித்தைக்காரராக ஆக வேண்டும் என்று அர்த்தமல்ல, ஆனால் அந்த தன்னம்பிக்கையையும் கிரேசையும் உங்களிடம் கொண்டு வர முடியும். எனவே அடுத்த முறை நீங்கள் வெளியே செல்லும்போது உங்கள் பற்களால் தொங்குங்கள், உத்தியை பயன்படுத்துங்கள். உங்கள் தலையை உயரமாக, தோள்களை நேராக மற்றும் முகத்தை புன்னகையுடன் வைத்திருங்கள். இந்த சிறிய விஷயங்கள் நீங்கள் ஒரு வெற்றியாளரைப் போல் உணர வைக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வெற்றியாளராக ஆக நீங்கள் ஒரு பெரிய வெற்றிக்கு காத்திருக்க தேவையில்லை. உங்களை நீங்களே நம்பி உங்கள் உள்ளிருக்கும் தன்னம்பிக்கையை தூண்டுங்கள். அதுதான் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளராக ஆக்கும் மனப்பான்மை. அத்தியாயம் 5 இதயங்களை வெல்லும் கலை. அவர்களின் உள்ளிருக்கும் குழந்தையை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை மேம்படுத்தக்கூடிய உத்திகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது அவர்களின் கண்ணோட்டத்தில் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்துகொள்ளும் நேரம் இது. நிஜ வாழ்க்கையில் யார் உங்களை விரும்புகிறார்கள், யார் விரும்பவில்லை என்பதை அறிவது மிகவும் கடினம். மேலும் எல்லாரிடமும் சென்று உங்களுக்கு என்னை பிடிக்குமா என்று கேட்பது சாத்தியமில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் உடல்மொழியை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் மக்களின் இயற்கையான உடல் எதிர்வினைகளில் கவனம் செலுத்துகிறார்கள், முகபாவனைகள் மற்றும் உடல் தோரணையை நெருக்கமாக கவனிக்கிறார்கள். உதாரணமாக, அவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு முன்னோக்கிச் சாய்வது, லீன் ஃபார்வர்ட், அவர்களின் உள்ளங்கைகள் திறந்து ஏற்றுக்கொள்வதை காட்டுவது, ஓபன் பாம்ஸ், அல்லது அவர்களின் முஷ்டிகள் மூடப்பட்டு கருத்து வேறுபாட்டை க்ளோஸ்ட் ஃபிஸ்ட்ஸ் காட்டுவது போன்றவற்றை. பெண்களால் ஆண்களை விட உடல்மொழியை எளிதாக புரிந்து கொள்ள முடிவதால் உடல்மொழியை நன்கு புரிந்து கொள்ள வழக்கறிஞர்கள் அடிக்கடி பெண்களின் உதவியை நாடுகின்றனர். ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்க தேவையில்லை. ஒரு புதிய நபர் நம் வாழ்வில் வரும்போது நாம் அவர்களை நம்ப வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று அடிக்கடி நம்மையே கேட்டுக்கொள்கிறோம். ஒருவரை சந்திக்கும் முதல் சில மாதங்கள் மிக முக்கியமானவை, ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்கள் எதிர்வினைதான் உறவின் அடித்தளத்தை உருவாக்குகிறது. உதாரணமாக, ஒரு குழந்தை வெட்கப்பட்டால் அது தன் தாயின் பின்னால் மறைந்து கொள்ளும் அல்லது தன் முகத்தை மூடிக்கொள்ளும் என்பதை நாம் விரைவாக புரிந்துகொள்கிறோம். ஆனால் அது தன் தந்தையை பார்க்கும்போது மகிழ்ச்சியுடன் அவரை கட்டிப்பிடிக்கிறது. லெயில் லீல் லெவன்ஸ் குழந்தைகளின் உடல்மொழியை சூரிய ஒளியில் பூக்கும் ஒரு சிறிய பூவாக கருதுகிறார். குழந்தைகளிடமிருந்து பெரிய குழந்தை பீவ், பிக் பேபி பீவ், பாசிட்டிவ் இன்டராக்ஷன் வேல்யூ என்ற ஒரு சிறப்பு உத்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் யாரைச் சந்தித்தாலும் அவர்கள் உங்களுடன் இருப்பதற்கு நல்லதாக உணர வேண்டும். நீங்கள் அவர்களை பார்த்து புன்னகைக்க வேண்டும், உங்கள் முழு கவனத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், சரியாக உங்களை நேசிக்கும், கட்டிப்பிடிக்கும் ஒரு குழந்தையைப் போல. சில ஆண்டுகளுக்கு முன்பு லெயில் தனது தோழி கார்லாவுடன் ஒரு கார்ப்பரேட் விருந்துக்கு சென்றார். கார்லா சமீபத்தில் விவாகரத்து பெற்றவர். கார்லா ஒரு கவர்ச்சியான பெண், மேலும் விருந்தில் பலரும் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் அவளை பார்த்து புன்னகைத்தனர், அவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள். ஆனால் லெயிலுடன் பேசுவதில் பிஸியாக இருந்ததால் வேறு எந்த சைகைகளையும் கொடுக்கவில்லை. கார்லா உரையாடலில் ஆர்வம் காட்டிய போதிலும் யாரும் தன்னை அணுக மாட்டார்களோ என்று அவள் அஞ்சினாள். அப்போது விருந்து நடத்தியவரின் சிறு மகன் வில்லி அவர்களிடம் வந்தான். கார்லா அவனுக்கு ஒரு பெரிய புன்னகையை கொடுத்து விருந்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டாள். வில்லி கவனம் பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்தான். விரைவில் வேறு ஒருவரிடம் பேசச் சென்றான். அதிகமான மக்கள் கார்லாவை பார்க்கத் தொடங்கியதை லெயில் கவனித்தார். அவர்கள் அவள் தங்களை பார்ப்பதற்காக காத்திருப்பது போல. பெரிய குழந்தை பீவ் உத்தியை முயற்சி செய்ய லெயில் கார்லாவுக்கு பரிந்துரைத்தார். யாராவது அவளை பார்த்து புன்னகைக்கும் போது அவளும் பதிலுக்கு புன்னகைத்து உரையாடலை தொடங்க வேண்டும் என்று விளக்கினார், சரியாக வில்லி செய்தது போல. இது கார்லாவுக்கு உற்சாகத்தை அளித்தது. அவள் இதை முயற்சி செய்தாள். விரைவில் அவள் ஒரு அழகான பையனுடன் நண்பரானாள். அவர்கள் விருந்து முழுவதும் பேசினார்கள். விருந்து முடிந்தபோது கார்லா தனது புதிய நண்பனின் கையை பிடித்துக் கொண்டு சென்றாள். இந்த அனுபவம் கார்லாவுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், மற்றவர்களை சிறப்பானவர்களாக உணர வைக்க நீங்கள் உங்கள் உள்ளிருக்கும் குழந்தையை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த உத்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் உதவும். நீங்கள் மற்றவர்களை முக்கியமானவர்களாக உணர வைக்கும்போது அவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக வருகிறார்கள்.
இதுதான் எந்தவொரு உறவிலும் வெற்றிக்கான திறவுகோல். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு புதிய நபரை சந்திக்கும்போது பெரிய குழந்தை பீவ் உத்தியை முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் உறவுகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். நண்பர்களே, எந்தவொரு உறவிலும் அல்லது சந்திப்பிலும் வெற்றிக்கான முக்கிய ரகசியம் நம் உடல்மொழி, உணர்ச்சிகள் மற்றும் எதிர்வினைகளில் உள்ளது என்று இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம் உள்ளிருக்கும் குழந்தையை நாம் அடையாளம் கண்டு வெளிக்கொண்டு வந்தால் நாம் மற்றவர்களை சிறப்பானவர்களாக உணர வைப்பது மட்டுமல்ல, நாமும் சிறந்த மனிதர்களாக ஆவோம். உறவுகள் நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையில் அமைந்தவை. அவற்றை பலப்படுத்த நாம் தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையில் இருந்தாலும் நமது எதிர்வினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். இந்த புத்தகத்தின் உத்திகள் நம்மைச் சுற்றியுள்ளவர்களுடன் வலுவான மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க உதவுகின்றன. இப்போது நீங்கள் இந்த புத்தகத்தை படித்ததால் உங்கள் உடல்மொழி, புன்னகை மற்றும் எதிர்வினைகளை நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்தான் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்த அறிவை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. நன்றி.